இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் இன்று காத்திருப்பு தியானத்துக்கு வருகிறது மகிழ்ச்சி. அனைத்திலும் மேலான விசுவாசம் என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் இன்று தியானிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் என்று சொல்கிறார். உங்களது விசுவாசமானது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இயேசுவிடமாய் வந்தவர்களை நீ விசுவாசிக்கிறாயா என்றுதான் கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பொழுது ஒரு கேள்வி நமக்கு வரும், விசுவாசம் என்றால் என்ன? அதற்கு பதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. விசுவாசமானது என்னவென்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் நம்புகிற இயேசுவில் உறுதியாயும் காணாத அவருடைய வாக்குத்தத்தங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயமும் நமக்கு இருக்க வேண்டும். நமது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. எப்படியாயாம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒன்று தெளிவாய் தெரிகிறது, நம் பொன் கோல்டை காட்டிலும் நமது விசுவாசம் அதிக விலையேற பெற்றது. அது சோதிக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு ஈசாக்கையே ஆனாலும் சரி, சோதனையில் அல்லது பரீட்சையில் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். நம் விசுவாசம் நம் அனைத்திலும் மேலானது. எனவே இயேசு எனக்காய் அல்லது நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளிலே நம்மை வாழ வைக்கவே என்று விசுவாசிப்போம். உலகத்தை ஜெயிப்போம். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.